1, 2, 3, start. ஆமன் ஆணையிடுங்கள் வட்டு வாய்ந்து பலகர் கூட்டத்தை கொண்டோடு கட்டி உன் பாலத்தில் குமிக்கின்றேன் சபா முழங்கட்டும் போர் முரசு அணிவகுத்து நிற்கட்டும் ரையா கதை துராசி காக்கா என்ன சொல்லுகிறீங்க கலிங்கம் ஏதோ கீரை பத்தி நாடு என்பதை மொத்தம் மறந்து விடாது நான் மறக்காத நான் தான் இப்படி மரக்கலம் போண்டிருக்கின்றேன் என் தாத்தா விந்தி எடுத்து கால் எடுத்து வைக்கவில்லை புறமரட்டு ஓடினான் அசகன் மாறினான் தலைகளாக மாறினான் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான், நான் ரதி, நான் மிது, நான் சானு. இப்போ நாங்க எங்க நிக்கிறோம்? எங்கட வீட்டு முத்தத்தில் நிற்கும். ஓகே, மட்டக்களப்பு மாவட்டம் எங்களோட வீட்டை தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். இன்றைய இந்த காணொலியில் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து முக்கியமாக இந்த காணொலி நாங்கள் இப்போ எடுக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ரதி அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு பெத்த மகனாக வந்து நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களோட பிள்ளையா வந்து நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியும் அம்மா வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்றைய தினம் நாங்கள் இப்போ அந்த கதிரிலேருந்து நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து, அதாவது அந்த என்ன சொல்கிறது, ஒரு தமிழ் புலமை படைத்த ஒரு நபர், ஏன்னா ராஜி கணேசன் கேட்குற மாதிரி வந்து என்ன எங்கள் ஒரு பெண்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி ஏன்னா அரைச்சி கொடுக்க வந்தாயா அந்த அப்படின்னு சொல்லி கதைக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று வந்து கொண்டு திரும்பி பார்த்தோன்னா அது அம்மாவோட வாயிலிருந்து தமிழ் புலமைகள் வந்து கொண்டு இருக்கேன். எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் போச்சு. அதாவது இப்போ சும்மா இடத்துல பேச சொன்னாலே வந்து அம்மா பேச மாட்டாங்க, ஆனால் அந்த தமிழ் வார்த்தையில் வந்து அந்த என்ன பின்னி பிடலக்கும் போதே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் போயிடுது. நீங்கள் ஆச்சரியப்பட்டல இல்லையா? ஆச்சரியப்பட்டேன். நீ ஆச்சரியப்பட்டே இல்லையா? அதான் மூச்சு விடாமல் மூச்சு விடாமல் ஒரு வசனத்தை அப்படி சொல்லி கொண்டு வந்தாங்க. எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் போயிடுது. அப்போ உண்மையில் வந்து நல்லா இருந்துச்சு அது. அப்போ அம்மாவினுடைய அந்த திறமையை வந்து காட்டணும். அது மட்டும் இல்லாது நம்மளுடைய இந்த வீட்டில் ஏன்னா அதாவது ரதி அம்மாவால் உருவாக்கப்பட்ட எல்லாரும் வந்து கடவுள் ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் படைத்தாங்க, காடுகள் மலைகள் எல்லாத்தையும் வந்து கடவுள் படைத்தாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பொருட்கள் அந்த பயிர்கள் அதெல்லாம் யார் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய விவசாயிகள். என்ன அதோட சேர்த்து நம்ம ரதி அம்மாவையும் ஒரு சிறந்த ஒரு விவசாயி. அங்கே வந்து வெள்ளாமை செஞ்சுருக்காங்க, வீட்டில் வந்து வீட்டு தோட்டம் செஞ்சுருக்காங்க, இப்போ நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் இப்போ அம்மா வந்து உற்பத்தி செய்த இந்த பொருட்கள் என்னென்ன மாதிரி இருக்கு என்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ வாழை மரத்தை விட வாழை மரம் எத்தனைக்கு வாழை மரத்தில் எத்தனை குலை வந்து போட்டிருக்கு என்ற எண்ணிக்கையை உங்களுக்கு காட்டுவோம். அது மட்டும் இல்லை இந்த சுரக்கொடிகள், அடுத்து வந்து கஜான் போடாச்சு கவுப்பியலாமா தாஞ்சாச்சு. அம்மாவால் வந்து உருவாக்கப்பட்டு இந்த வளவுக்குள்ளே எங்கட வளவுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் காட்டுவோம். அதுக்கு முன்னாடி வந்து அம்மாவோட திறமையை நீங்கள் பார்க்கணும். பார்த்து தான் உங்களுக்கு விளங்குன்னு அம்மாவோட திறமையை பார்த்த அப்புறம் நீங்களாக வந்து நிறைய பேருக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் நீங்கள் உள்ளே வருவீங்கன்னு உண்மையில் வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்து சேரும். ஓகே, உடனுக்குடனே உங்கள் காணொலி வந்து சேரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே வந்து நீங்களே வந்து அதிர்ந்து போயிடுவீங்க அம்மா கதைக்கிற பார்த்துட்டு. சரியாம்மா? ஓகே, இப்போ இல்லையா நான் 1, 2, 3 சொல்லி தெரியும். அதாவது அவங்க சின்ன வயசுல நாடகம் நடிச்சாங்களோ இல்ல வந்து விளையாடுத்து மகனா இருந்து எனக்கு கிட்டே தானே எல்லாம் தெரியுது. அதை பார்க்கத்தானே வேணும், பழைய விஷயங்களை கண்டிப்பாக தான் பண்ணணும்மா. அப்போ சரி, 1, 2, 3 ஸ்டார்ட். ஆமன் ஆணையிடுங்கள் வட்டு வாய்ந்து பலகர் கூட்டத்தை கொண்டோடு கட்டி உன் பாலத்தில் குமிக்கின்றேன் சபா முழங்கட்டும் போர் முரசு அணிவகுத்து நிற்கட்டும் ரையா கதை துராசி காக்கா என்ன சொல்லுகிறீங்க கலிங்கம் ஏதோ கீரை பத்தி நாடு என்பதை மொத்தம் மறந்து விடாது நான் மறக்காத நான் தான் இப்படி மரக்கலம் போண்டிருக்கின்றேன் என் தாத்தா விந்தி எடுத்து கால் எடுத்து வைக்கவில்லை புறமரட்டு ஓடினான் அசகன் மாறினான் தலைகளாக மாறினான்.
அடுத்த வேற இருக்கும் அது இன்னும் இருக்காது நடிக்க கூடாது நடிச்சா பின்னுக்கு பிரச்சனைகள் வரும் நான் அந்த இதுகளுக்கெல்லாம் நடிச்சிருக்கேன் அந்நேரம் தலைவர் 12ஆம் மாசத்துல நடிச்சிருக்கேன் 25 27 சொல்லுங்க அம்மா. மதுவினை நான் பொலித்திடுவேன் புகைத்தலை நான் மறப்போம் புது உலகம் படைத்திடுவோம் பொலிந்திட நான் வாழ்வோம் மதுவினை நான் மொழித்திடுவோம் புகைத்தலை நான் மறப்போம் புது உலகம் படைத்திடுவோம் பொலிந்திட நான் வாழ்வோம் 2 அடியா மடி எனக்கு அந்த கதை நல்லா இருக்கு முடிச்சிருக்கா அதுல வேற ஒரு கதை ஒன்று காய்ச்சி காட்டுங்க நம்ம அதுல ஆம் களவும் கோட்டானும் குடியிருக்கும் முடத்தி தாங்களாமண்ணா அழகுதான் சொல்லு இப்ப விளங்குதா வயசு மனுஷனுக்கு திறமை எங்க இருந்து வந்தேன் முதல்ல விளங்குது அதுல டேலண்ட் ஆடுறாப்பா எனக்கு எதிரியாடாப்பா மகனா இருந்து எனக்கு எதிரியா பாருங்களேன் நான் என் மனதுக்கு வச்சிருக்கிறேன் உங்களோட மனதுக்குள்ள வேற என்ன வச்சிருக்கீங்களா வேற என்ன வேற இருந்தா செஞ்சு காட்டுங்க நீங்க அது நான் நாடகம் நடிச்சாண்டா அஞ்சரை மறந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அதான்டா ஒரு டேலண்ட் ஒரு அளவுக்குள்ள இருந்து வருதுன்னு சொன்னா அப்படித்தான்டா எனக்கு இந்த தமிழ்ல இந்த கதைக்கிற நினைச்சு விருப்பம் தான் கரவமலை ஆடு நான் இப்ப மறந்துட்டேன் மிதுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னது என்ன பாக்கெட்டி கதை அது என்ன கதை என்ன அது தமிழ் புத்தகம் இல்லைடா தமிழ் புத்தகம் என்னடா எமிரோ போரி என்று பாஷை நம்ம அது எமிரோ போரி என்பவள் என் துண்டி வஸ்து தமிழ் பாட்டு வீறு கொண்ட பார்வை எண்ணங்களில் வேகம் இவற்றையெல்லாம் வர்ணிக்கு இந்த இடத்துல ஒரு கம்பெனியில் இது 6 நாவல் நீ சொல்றா அடே நான் நாதரா இருந்தல அது இந்த என்ன 5 வருஷம் நாரதா நடிச்சது அது என்னன்னு சொன்னா மாம்பழ கதை சரியா இல்லைங்கம்மா பிள்ளையார் முருகனை சுத்திட்டு வந்து வாங்குறோம் அது வந்து 5 பாத்திரங்கள் இருக்கு இதுல வந்து 6 சிவன் உமை பிள்ளையார் முருகன் நாரதர் அவ்வை பாட்டி என்ன அவ்வை பாட்டி அப்போ அந்த மாம்பழம் என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா உமா மகேஸ்வரா உலகை காக்கும் பரம்பொருளே திருவருள் புரியுங்கள் சுவாமி சர்வேஸ்வரா சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் மகேஸ்வரா எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்துள்ளது இது சாதாரண பழம் அல்ல ஞானப்பழம் என்றுதானே சான்றோர்கள் கூறுவார்கள் ஆகையால் இக்கனியை நான் உண்பதை விட இவ்வுலகத்தை காத்திரட்சிக்கும் தாங்கள் அருந்தினாலே பலனுண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன் சிவபுரம் வந்து சொல்லுவார் இதை நான் இந்த பிள்ளைகள் ஒன்று விநாயகரும் முருகன் அப்போ 2 பேரும் வருவாங்க 2 பேரும் அந்த இடத்துல போட்டி வைக்கிறேன் யார் இந்த உலக முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தானே மாம்பழம் வேண்டி அப்போ சொன்னோடனே முருகன் வேறு மயில் தானே முருகன் மயில் எடுத்து பறந்து போயிடுவார் உலகத்தை சுற்றுறதுக்கு பிள்ளையார் என்ன சரி அவர் அம்மா அப்பாவையும் சுற்றி தருவாராம் 3 ரவுண்டு சுற்றி தருவார் சுற்றி நான் சுற்றி வரேன் பாருங்க அப்படியே சுற்றிட்டு வந்துடுவாராம் 2 3 இதோட லாஸ்ட் அப்போ சுற்றி வந்தோடனே எனக்கு மாம்பழம் கிடைச்சி பிள்ளையாருக்கு மாம்பழம் கிடைச்சிடும் பிள்ளையாருக்கு மாம்பழம் கிடைச்சா முருகன் என்ன வேறு உலகத்தை சுற்றி வந்தவர் அவர் நிற்பார் அப்போ சொல்லுவார் மூத்த பிள்ளைதான் செல்ல பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்பதற்கு உதாரணம் காட்டியது உங்களுடன் ஒரு கணம் இருக்க மாட்டேன் சொல்லி முருகன் போயிடுவார் என் நாடு என் மக்களின் ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் வாழப்போகிறேன் அப்போ சிவன் உங்க பண்ணிட்டேன் நாரதா நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிவெடுத்ததா சிவசிவா அப்படி எண்ண வேண்டாம் நான் அப்படி ஒரு காரணத்தில் கொண்டு வரவில்லை இந்த பழத்தை எண்ணுவார் உண்மையாகவே நன்மையான காரியமாகத்தான் கொண்டு வந்தேன் இதை என்று அப்போ 2 பேருக்கும் பிள்ளையாருக்கு வந்து சண்டை வந்து போயிடுவார் முருகன் முருகா நில் எங்கே போகிறாண்டுல எனக்கு ஒரு தேசம் என் நாடு என் மக்களை ஏற்படுத்தி கொண்டு நான் தனிமையில் வாழப்போகிறேன் அப்படின்னு நான் போய் அந்த பாட்டு படிப்பாகும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி பிறவோர்க்கு பொருள் கூறும் தமிழ் ஞான பழம் நீயப்பா அவ்வளோதான் அதோட போய் மாதிரி நீ சமாதானப்படுத்தி ஆளை கூட்டி வர
ஞாபகம் இருக்கு. 2 லைன் ஏதாவது ஓ அங்கே நடிக்கிறான் ஏதாவது ஓகே. இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா தம்பி வந்து விட்டு கொடுத்தாள் இல்லைன்னு அவனுக்குள்ளேயும் பல தரப்பட்ட திறமைகள் இருக்குது. அதில் வந்து என்ன செஞ்சு அப்படிங்க தமிழ் புதுல முதலாவது ஒரு பாட்டு. ஓகேயா படியா சரியா. தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டுகம் வண்டோ கானகத்திடையிருந்து வந்து கமலமது புண்ணும் பண்டே பழகியிருந்தாலும் அரியார் புள்ளர் நல்லோரைக் கண்டு கழித்தன் குறவாடி தம்பிற் கலப்பர் கற்றோரே. அதாவது இதில் பொருள் என்னென்னு சொன்னால், ஒரு தாமரை தடாகத்தில் அந்த குளிர்ச்சியான இதில் வந்து தாமரையோடு சேர்ந்து தவளை வந்து நீண்ட காலமாக வந்து வசித்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த தவளைக்கு வந்து தாமரையில் இருக்கின்ற அந்த தேன் அந்த அதில் குணங்கள் வந்து தெரியறல்ல. ஆனால் காட்டில் இருக்கிற ஒரு வண்டு வந்து ஆனால் அந்த தாமரையில் இருக்கிற தேனை பருந்துறதுக்கு காடு மலை தாண்டி எல்லாம் வந்து அந்த தேனை வந்து அருந்துது. அதே போல் தான் இப்போ கூட இருக்கிறாக்களுக்கு வந்து அது அதில் சுயருவம் தெரியல. அதாவது தவளைக்கு தாமரையில் தேன் தெரியாத மாதிரி நல்ல மரியாதை நல்ல குணங்கள் மற்றாக்களே தெரியல. அதான் பொருள். இதை வந்து நான் ஒரு சும்மா ஷோட்டாக சொல்லியிருக்கேன். என்ன அதை சொல்கிறேன், கனகாலம் படித்து மறந்து. ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே பாராடு ஓகே ஓகே. இப்போ அடுத்து வந்து டிலானி இல்லை காய்ச்சலோ அவனுக்கு காய்ச்சல் ஆடி சமாளிக்கிறான். சரியோ அதுதான் உண்மையிலன்னா சின்ன வயசுல நாடகம் நடிச்சு இல்லை எனக்கு இந்த நம்ம நடிச்சியும் எதுடா நீங்கள் வாலோட தெரிய என்ன கண்ணகி சிலம்பு கண்ணகி சிலம்பு அதில் நான் தான் கோவாலனும் என்ன சின்ன வயசுல சொல்லுவாங்க வடிவேல் மாதிரி நடிப்பேன் ஓகே. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 3 பேரும் அவங்களுடைய திறமைகளை வந்து காட்டியிருந்தாங்க. உண்மையில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைதட்டலை கொடுத்துருவோம். இப்போ நாங்களாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பேன், அதனால் வந்து இதில் சொல்ல தேவையில்லை. இது இவங்களுக்கான ஒரு திறமை வந்து வெளிக்காட்டுற ஒரு இதில் வந்து செஞ்சுக்காங்க. அதில் வந்து அம்மா வந்து சொல்லப்போனால் நல்ல ஸ்பெஷல் ட்ராப்பாக, அதாவது உலகாலம் வந்து ரதி அம்மாவுக்குள்ளே இருக்க திறமை தெரியாமல் அன்றிருந்துக்காண்டா யோசிச்சு பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி அதுதான் உங்களுக்கு ஆச்சரியம் தானேடா. அடே வீடியோ பார்க்குறாளே ஆச்சரியமாக இருக்குடா. சரியோ ஓகே மகள். இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னு சொன்னாலும் இப்போ இந்த வளவுக்குள்ளே இந்த வளவுக்குள்ளே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். எங்களோட இந்த ஹோம் டூர்லாம் பார்த்துருப்பீங்க. இதான் வந்து எங்களோட வீடு பாருங்க. இதான் வந்து எங்களுடைய மாளிகை. இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவர்களுக்கு சும்மா நார்மலாக வந்து காட்டி கொடுறோம் பாருங்க. இதான் எங்களோட வீட்டு சுற்றுப்புறம். கட்டி முடிப்போம், வீடெல்லாம் கட்டி முடிப்போம். இந்த வருஷத்துக்குள்ளே அப்படி நாங்கள் வேலையை முடிப்போம். ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். சுற்றி காட்டினா இப்படி தான் இருக்கும் ஒரு வீடு. இவ்வளவுதான் சரியா. ஓ இந்தா சரியா பார்த்திருப்பியல். அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் முதலாவதாக இப்போ ரதியம்மாவின் கையால் வந்து உற்பத்தி செய்து வளர்த்தெடுத்து என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு வாழைத்தோட்டம். வாழைத்தோட்டம் இதெல்லாம் வந்து எத்தனை வாழை மரம் மீது ஒன்றி தோடி இறக்குனேன். சரி எடுங்க நீங்கள் 1 2 3 4 5 6 7 7 இதோட 8 9 10 12 13 14 15 16 17 ஓகே. 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 இதெல்லாம் நீ தானே 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 சரியா. ஒரு 57 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 இதுக்குள்ள 74 இதெல்லாம் அண்ணா இதெல்லாம் இல்லையா 75 76 77 78 79 80 80 அங்கே ஒரு 20 கிட்ட இருக்குண்ணே. மொத்தம் வந்து ஒரு 100 வாழை கிட்ட 100 பின்னிக்கிறீங்க. அதான்டா அதெல்லாம் அணியாச்சுமா. எப்படியும் வந்து ஒரு 120 வாழை மரத்துக்கிட்ட வந்து ரதியம்மாவினுடைய கையால் வந்து உற்பத்தி செய்யிருக்கு.
இந்த 120 130 வாழை மரத்தில் வந்து எத்தனை வாழைக்குலை நிற்கி என்றதை பார்க்குறோம். அதில் ஒரு ஸ்பெஷல் பாருங்க, ஒரு முறிஞ்ச வாழை மரம் எப்படி குலை போட்டு கொண்டு வரேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அதில் வாட வைத்து அது அதில் இந்த பாருங்க வாழைப்பூ. ஐயோ கொலையை விழுந்துடா. நான் வாழைப்பூ முறைக்காம வாழைக்குலை முறைஞ்சிக்க. இங்கே பாருங்க மக்களே, இது ரதியம்மாவின் 2025ஆம் ஆண்டு உருவாக்கின ஸ்பெஷல். இது அவட கண்டுபிடிப்பு. இது ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி என்றதை வந்து ரதியம்மா அடிக்கடி வந்து நிரூபிக்கிறாங்க. பாருங்க, இப்படி ஒரு வாழைக்குலையை கண்டிக்கல நீங்க. இது பாருங்க, வாழை குலையை விட வாழை தண்டோட நீட்ட யோதில. அடுத்த வாழைப்பூ, இந்த மரத்தினுடைய வாழைப்பூ பார்த்தீங்களோ, இது வந்து கை வச்ச உடனே வந்து உடஞ்சிது. இதுவும் சரி. என்ன ரதியம்மா, உங்களோட பொறுப்பு தானே இது. என்ன நாளை சுண்டுவோம். ஓகே, இப்போ வந்து வாழை மரத்தை பார்த்துருப்போம். வாழை மரத்தில் இத்தனை வாழைக்குலை இருக்கு. மிது எங்கேருந்து தண்ணி வரும். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த முதலாவது இந்த வாழைக்குலையை பார்ப்போம். என்ன இதை பாருங்கம்மா, இது சொல்லுங்கம்மா, இது என்ன வாழைக்குலைம்மா? இது கதலி. என்ன இது கதலி வாழைக்குலை. அப்போது ஒரு வாழைக்குலை மிது என்னங்க, இது வந்து முதலாவது வாழைக்குலை. அடுத்த இரண்டாவது வாழைக்குலை இந்த பாருங்க, இப்போ குலை விட்டுருக்கு. இது என்ன மாதிரி கதலியானே? இல்லை, இது கொஞ்சம் நீட்டாக இருக்கீம்மா, இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மாரிக்கோட பெருசா வருதா? ஓகே, இது நீட்டு கதலி. அப்போ இது ரெண்டாவது குலையாது பாருங்க, 1 2வது குலை. சரியோ எங்க இது வந்து 3வது குலை இங்கே இருக்கு பாருங்க. அது சின்ன குலை, 3வது குலை. இதெல்லாம் கணக்கில் வரதான் வேணும். சரியோ, அப்படியே காத்துக்குடி ஆடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுத்த குலை ஆடுங்க. என்ன சிங்கப்பூர் கதலி. முந்தின அறுத்தாச்சுண்ணே, பொங்கல் அறுத்தாச்சு. ஓகே, அடுத்தே பாருங்க, இது என்ன குலையம்மா? கதலியா? எல்லாம் கதலியா பாருங்க. சரியோ, இது ஒரு குலை. அப்போ எத்தனை வாழைக்குலை? 4 வாழைக்குலை. அடுத்து 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 எங்க எங்க வாங்கல எங்க அந்த அரியா இவ்வளத்து காட்டலாமா? ஓகே, இந்த பாருங்க, இந்த அரிக்கி தெரியுதா உங்களுக்கு? இதோட 5 வாழைக்குலை பாருங்க. அது பிஞ்சனிக்கு தெரியுதா? ஓகே மக்களே, பாருங்க வடிவா, இது அம்மாவினுடைய உற்பத்தியால் உருவாக்கிய வாழைக்குலை. பூவோட சேர்த்து இன்னைக்கு வாழைப்பூ நல்லண்டாப்பாய். வயிற்றில் கல் இருக்கிறவங்க வயிற்றை வந்து க்ளீன் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் இந்த வாழைப்பூ சம்பல்லாம் போட்டு சாப்பிடலாம். அடுத்தது வாழைப்பூவோட அடுத்த குலை நீங்கள் பாருங்க, அதுவும் கதலியானம்மா? இதுவும் கதலி வாழைக்குலை பாருங்க. அப்படி ஒரு மாவையில் நான் அந்த பதியம் போட்டு அது அது மாவில் நீங்கள் பதிய போடலம்மா. சரியா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா. சரியா, இது வந்து பதிய போடலை. இது என்னன்னு சொன்னால் வந்து வீட்டு மரத்தில் வந்து மாங்காய் விழுறது. சரியோ, அந்த மாங்காய் விழுறது காரணம் தான் அந்த விதைகள் வந்து இப்போ ஒரு மாங்கண்டுலாம் இப்போ நிறைய வளர்ந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்களா, வளர்ந்து நினைக்கி இது பாருங்க இன்னைக்கு எங்க ஒன்றிக்கு. ஓகே, எத்தனை குலை அதோட? 8 எத்தனைடா? 6 7 சரியானே, 5 6 7 8 9. சரியா, எங்க இந்தானிங்கண்ணே, இந்த மொத்தி ஒன்றுயா. ஓகே, இந்தானிக்கு அடுத்தது வாழைக்குலை இப்போதான் உருவாகுதுண்ணே. பாருங்க, பார்த்தீங்களோ? அந்த மொத்தி ஓட்டியாத காட்டல நாங்க விடங்களே, அந்த மொத்தி ஓட்டதை காட்டல. இந்த ஒன்றி எத்தனை குலை? என்ன 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 9 10 10 இதோட 15 இதோட 11. சரி பாருங்க, இந்த அரி கொண்டு இதெல்லாம் கதலியா என்னம்மா? ஓகே, வீட்டுக்கு வேலை உண்டிங்கண்ணே. இது வித்தியாசமான வேறா பாத்தியலோ? எங்கம்மா இந்த வண்டி நிக்கிறாப்பா? எங்க அந்த கடைக்குள்ள. ஓகே ஓகே ஓகே, அது பபால் நடிச்சுராய். இதானே 13. எங்கம்மா? ஓகே, வீட்டுக்கு பின்னாடி பார்ப்போம்மா. சரி பாருங்க, அடுத்த குலை அங்கால அழகா ஒரு மொத்தியோடு ஓடிக்கிறாப்ப அங்கால போ. அதான் 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 அடுத்த மையரி கிழங்கை பார்த்துட்டு போயில அன்றைக்கு வந்து அம்மாக்கள் நினைஞ்சிருப்பாங்க. அது எங்கம்மா? ஓகே,
எத்தனைடா மிது 16 ஓகே 16 வாழைக்குலை. ஒன்று ஃப்ளேவர் இருந்தா மன்னிச்சு கொடுங்க. அது ஓ நீங்கள் பாருங்க அடுத்த மொத்தி. ஆ ஆ ஆ யாருங்க எத்தனை 17 அடுத்த மகளே இந்த தெரியுது பாருங்க. இது வந்து புளிய மரம். புளிய மரத்தில் இப்படி காய் நிற்கணும் பாருங்க. புளியங்காய் தெரியுதானே உங்களுக்கு? ஃபுல்லாக புளிய மரத்தில் தொங்குது. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மாவினுடைய அந்த சுரக்காய் இன்னைக்கு பாருங்க. நாளைக்கு பாருங்க இது பட்டை சுரக்காய். சரியா எங்கம்மா நடிகை சுரக்காய்? அதான் நடி சுரக்கா வந்து இப்போ நீளம் மொட்டத்தாலையா? நான் வாங்கி நாட்டினேன். சாதினே ஆ ஓகே ஓகே. அடுத்து இன்னொன்று பழுத்து போய் கிடக்கம்மா கூட ஆப்பிட்டு போல இருக்கு பாருங்க. இது எதுங்க வடி வடியா தூத்தியானு அது கூட ஆவித்து அது வரல எடுக்கவே இல்லை. கூட ஆவிதுடா பாய் அதுவே இல்லை கூட ஆவிது மலைக்கு வாங்கோ. மகளே இப்போ எங்களோட வீட்டை பாருங்க. அதாவது பச்சை பசலண்டு இதுக்கு நடுவில் இன்னைக்கு பாருங்க அந்த தெரிய பாருங்க கடவுள். அதான் எங்களோட வீடு. அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டை பார்க்க முடிஞ்சு. எப்படி பார்த்துல பச்சை பசலண்டு வாழை மரம் மரவள்ளி சோளம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரம் அடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து அழகாக வந்து எங்களுடைய வீடு வந்து காட்சியளிக்குது. மரத்தெல்லாம் பாருங்க அப்படி ஆடு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் இந்த இயற்கையோடு இருக்கிற ஒரு சுகம் கிடைக்குமானே மிதோ. ஓகே மகளே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன வீட்டு தோட்டத்தில் ரதியம்மாவினுடைய அந்த பயிரை பார்த்துப்பீங்க. சோளங்குழியெல்லாம் வந்து முறிச்சாச்சு என்ன முறிச்சாச்சு சோளங்குழியெல்லாம். இது பாருங்கள் பிஞ்சி சுரக்கா அதோட சேர்த்து இந்த சுர கொழுந்துன்னு சொல்லுவாங்கண்ணே. அதாவது இந்த இருக்கிற சுரையில் இருக்கக்கூடிய துளிர் எங்கே இருக்குது அந்த கொழுந்து இந்த பாருங்க. இந்த இருக்கிற கொழுந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சுண்டல். இது கொழுந்து வந்து சம்பலும் அரைக்கலாம் அதோட சேர்த்து ஒரு சுண்டலும் போடலாம். சுடியோரும் சுரக்கொழுந்து சுண்டலும் சாப்பிட்டால் உண்மையில் வந்து அழகாக இருக்கும். பசினதில் சுரக்கொழுந்து சுண்டல் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அது என்னம்மா நாடங்கொடி நாடங்கொடி காய்ச்சி நிற்கும் காய்க்கலி வாங்க வாப்பா. இது பாருங்க இது வந்து ரதியம்மாவினுடைய உற்பத்தி. இது வந்து நாடங்கொடி பாதிரிவியல். இதில் வந்து காயெல்லாம் காய்க்கல காய்ச்சா நல்லா இருக்கும். சரியோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அங்கே சைட்டு போனால் வந்து பப்பாளி மரம் நீக்கி பப்பாசி என்ன இது அம்மா நாட்டின பூ மரம் பாருங்கள் உடைய தெரியுதோ. ஓகே எங்கே மாதிரி வாழக்கூடாது உள்ளுக்கு இருக்கி. இது வந்து பிளாட் மாங்காய். அதாவது பிளாட் மாமரத்தினுடைய இலைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது சின்ன இருங்க பாருங்கள் சரிங்க. இலை வந்து சின்ன இருந்தால் அது வந்து பிளாட் மாம்பழம். சரியோ அதே நேரத்தில் வந்து இலை வந்து கொஞ்சம் பெருசாக நீட்டாக வரணும்னு சொன்னால் அது வந்து கருத்த குழு மாம்பழம். அது வந்து இந்த இலை வந்து இடைப்பட்ட ஒரு கட்டத்தில் இருக்கணும்னு சொன்னால் அது வந்து வெள்ளக்குழுமான் மாம்பழம். இது நானாக சொல்கிறேன் கண்டுபிடி சரியோ. இந்த வாழைக்குழந்தைங்க பற்றி இதோட 18 ஜோசிக்கான 18 சரி 18 இதோட கணக்கு. இது 18 இந்த வரங்க 19 இந்த 19 19 20 21 21 வாழைக்குள்ள இன்னைக்கு அங்கால அங்கால மேலே 21 22 பிறகு இங்கால பக்கம் இங்கால பக்கம் இல்லையம்மா ஜலபம் இல்லை. வாழைமரம் 150 கூட தான் இன்னைக்கு சரியா. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வளருது பார்த்தீங்களோ. இந்த இந்த செடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான செடி தான்ப்பா. இது ஒரு மூலிகை ஒரு நிறைந்த என்னம்மா அதுதான் இது வந்து ஒரு மூலிகை நிறைந்த ஒரு இலைன்னா சொல்லுவோம். 1 2 3 4 5 ஓகேடாப்பா 5 ஐவரியில் தான் இப்போ. அப்போ பாகக்காய்க்கும் 5 இலையா இருக்கும். நான் வரியில் இது வந்து சுண்டுறவங்க எனக்கு தெரியும். இது ஒரு பாருங்க இந்த மேலே படம் எடுக்கு
பிரியாணியாக கிடந்த சிவரத்தை சேர்த்து வளர்ந்துருக்கு பாருங்க. இது வந்து சுண்டல். சரி பாக்கா பாகுடியா ஓகே இந்த பாக்க மணக்க பார்க்கலையா? ஓகே ஓகே கேடி கண்டுபிடிப்போம் உங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தது முடிஞ்சாங்க. அந்த பாகக்காய் வேட்டையும் காட்டில் வைத்து பாகல் காய், அதாவது சின்ன சின்ன பாகக்காய் இருக்கு. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க மிதிபாகன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் அது நாங்கள் வேட்டையாடி உங்களுக்கு பறித்து காட்டுவோம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. பாரு இந்த சிவரெல்லாம் வந்து இருக்குடாப்பா பாகக்கூடி. அடுத்த இந்த பப்பாளி மரத்தை பாருங்க, கீழே சின்ன சின்ன பழமெல்லாம் விழுந்துருக்கு பாருங்க, இந்த அழிப்பு விழுந்துருக்கு பாருங்க. கடை பார்த்துல பப்பாளி பழம் இந்த மேலடிக்கு பாருங்க. இதில் ஏறி ஆஞ்சி ஆயுமாடா ஏறண்ணா ஏற சரியா பார்த்துல என்னடா நீங்க விடுங்கடா நல்லா நடிக்காத அவனடா 5 டியரையா வாரு வா வா அவன் வருவான். ஓ மாஜி டேய் உங்களோட அம்மா தான் அங்கே கடிப்போம் தூக்குறா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி நம்முடைய சகோதரங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய அம்மா வந்து கேட்கல வந்து உண்மையில் எனக்கு இந்த மரத்தில் இருக்கிறதுக்கான மனசு இல்லை. இல்லாட்டி நான் ஏறிப்பேன், இல்லாட்டி ஏறிப்பேன். ஜோரு டேய் சும்மாரா முத்தலையாக ஒரு காயோட இல்லை ஒரு காயோட அதான பப்பாசி வா இது பச்சை வச்சு சரியா பச்சை கொச்சி. அடுத்த பாருங்க இப்போ இன்னொரு வீடு ஒன்று கட்டி கொண்டுருங்க ஸ்பெஷலாக பாருங்க. இந்தாரி பாருங்க அழகான ஒரு வீடு இங்கே பாருங்க மக்களே. சரிங்க சரியோ என்னடா பதங்கிறியா? புளியங்கா நீங்கள் போன ஜாப் வேணா தெய்வம் காய்ச்சி ஆண்டவாடா தமிழ்ல ஏதாவது காய்ச்சிக்காரன்ல காய்ச்சி ஆண்டு விடுறாடா பறக்க ஹண்டோடியா சாப்பாடு அப்படி எப்படி சாப்பாடு எந்தம்மா ஒல்லி உள்ளி எங்கம்மா வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு உண்மையா எதுவும் கவனம் வச்சுக்கொள்ளுங்க, யாரும் தூக்குவானில்ல. இந்த பூமரங்கள் பிடிச்சிருந்தா காட்டுங்களேன், லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி வேணுங்க போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனே கூட. ஆனால் நீங்களும் நாட்டணும், நீங்கள் நாட்டணும். அப்போ தேவையான வீட்டை வாங்க. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. என்னென்ன அம்மாவினுடைய கையால் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. பொருட்கள்ன்றதை விட வந்து என்ன சொல்கிறது மரக்கறிகள் மூலிகைகள் எல்லாம் பார்த்துருவீங்க. இப்போ நான் வந்து இப்போ டிக்டாக்கில் பார்த்தது, அதாவது இப்போ சனு இது அவர் ஐடியா தான். இது அவர் வந்து டிக்டாக்கில் பார்த்து வராம். அதாவது இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செஞ்சாடினா வந்து தொடர்ந்து ஓர்டரில் வந்து செஞ்சு ஆடணும் அந்த விஷயத்தை. உதாரணத்துக்கு இவர் வந்து நாயமாய் குறைச்சாருன்னு சொன்னால் வந்து நானும் நாயமாய் குறைக்கணும், அம்மாவும் வந்து நாயமாய் குறைக்கணும், தம்பியும் வந்து குறைக்கணும். இதுக்குள்ள சிரிக்கக்கூடாது. இது ஆயிரம் சேலஞ்சு எவ்வளோ வழங்குதா மற்றாக்கள் திரும்பி சிரிக்கலாம்னு சொன்னால் இப்போ 6 இருந்து ஆரம்பிப்போம். மிதில் இருந்து போடுவோம் எப்படி வர்றது எப்படி போடுமா? சரியோ 1 ஐஸ் பழம், 2 ஐஸ் பழம், 3 ஐஸ் பழம், 4 ஐஸ் பழம், 5 ஐஸ் பழம், 6 ஐஸ் பழம், 7 ஐஸ் பழம், 8 ஐஸ் பழம், 9 ஐஸ் பழம், 10 ஐஸ் பழம், 4 ஐஸ் பழம். எப்படா சரியா? ஓகே ஓகே ஓகே. என்ன செஞ்சு சிரிக்கக்கூடா மற்றாக்கள் இதெல்லாம் காட்டணும். உங்களோட ஆசைப்படி நான் நாய்மையை குறைச்சி காட்டுறேன். நாய்மையை குறைக்க போய் வச்சுட்டு அது அதே மாதிரிலாம் செய்யணும். வாயில் வேறு சிரிக்க கூட அம்மா வாயில் வேறு வைங்க வாயில் சரியா சிரிக்க கூடா. சரி ஓகே. இது என்ன நாய்? இது வந்து நாய் சண்டை பிடிக்குது. பக்கெட் நாயா? இல்லை இல்லை, நாட்டு நாய் தான். அடே நாட்டு அங்கே கத்துறா அண்ணா எங்கே இருந்தாலே அங்கே
சரி நான் உங்களுக்கு ஓகே. இப்போ 10வது அவரானே ஷனு இப்பயா ஷனு இப்பயா ஷனு வருங்க எல்லாரும் டேய் அவங்க இப்போ நம்ம முடிவு எப்போ அவுட் ஆயிடுது சரியா இப்போ நீ வர ஆ நல்லா இருக்கிறா நல்லா ஒரு 3 சாங்க ஒரேண்டா ஓகே ஓகே நீங்களும் கொஞ்சம் குறைச்சி காட்டுங்க. சரி ஓகே இப்போ அடுத்து வந்து அம்மா ரவி அம்மா படையா குறைங்க சரி சரி விடாமா குறைங்க சரி சரியா சரியா அப்ப பூனை காட்டு வருதுனே நீங்க குறைக்கிறீங்க. நான் கொஞ்சம் ஒரு டேய் நான் ஒரு மல்டிடல் ஆள்றா சரியா உனக்கு என்ன நியாயமா வேணும் உனக்கு வந்து ஜெர்மன் சப்போர்ட் மாதிரி வேணுமா இல்லை வந்து நம்மளோட நாட்டு நாயமாய் வேணுமா இல்லை வந்து பக்கெட் நாயமாய் கத்தணுமா லயன் சப்போர்ட் என்ன மூத்த மறைக்க வேணுமா கதை நான் சனோடியா பண்ணுவா மூத்த காட்டக்கூடாது குறைக்க கூடாது சரியா லயன் சாப்பிட்டு வந்துச்சா சரி இது வந்து இப்போ தெருநாய் வந்து கொலைக்கு வந்து நான் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறேன் ஓகே வந்துச்சா இது ஏதோ ஒரு 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 பக்கெட் நாய் அப்படி சொன்னால் எப்படி கத்தும் பக்கெட் நாய் சரியோ நான் பார்த்தோம் குறைக்க போறாங்க எப்படியோ அதாவதுடா இப்போ நாய் வந்து இப்போ நைட்டு ஊழறது வேறு சரியா ஊழற சவுண்ட் தான் இருக்குமா செஞ்சு அந்த அப்படி சொல்லி 12 மணிக்கு ஊழற நாய் அடுத்த கட்டை இதோட அந்த இது இருக்குதா ஜெர்மன் சப்போர்ட் இருக்குது அது எப்படின்னா அது எப்படி எப்படிதான்டா ஓகே ஓகே சரியா எப்படி உன்னை கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் அடுத்தது மிது என்ன செய்வீங்க அடுத்து உடுக்கடிச்சு காட்டியா உடுக்கடிங்க அடுத்து இது ஒரு அனுஷன் தெரியும் இது உடுக்கா எங்கட ஆரம்ப பள்ளி காலத்தில் நம்மட பாப்பு மாணவனத்தை சொல்லி தந்துடா எனக்கு உண்டா உடுக்கனே நல்லா இருக்கியா உடுக்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கோ நல்லா இருக்கோ இதோட செத்து போனாலும் போயிடா ஓகே தம்பி தம்பி கொடுக்கியா சரி சரி அடி வாடி காத்து படுதா சரி அம்மா அம்மா நான் இது செய்ய மாட்டேப்பா இல்ல எல்லாரும் செய்யணுமா செய்ய மாட்டேன் அம்பூனாத்தோடு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி நடத்து பாருங்க சரியா அது இந்த இதுல அடிக்கணும் இதுல வேணும் மூணு செய்யல அங்க வரல
அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் சரியா. அடுத்து வந்து சனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பிசிலா சரியா. ஓ அட்ரா கையை எப்படா அடிடா அடி 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 எப்படி கைதட்டு கைத பெரிய கைதட்டா பாய் பெரிய கைதட்டல் சூப்பரோ அம்மாடி நல்லா இருக்கா ஒருக்கா மேய்ச்சிட்டு பாருங்கம்மா. இல்லப்பா நான் எனக்கு ஒருக்கா 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 தெரியாது. ஒருக்கா 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 செஞ்சு வருங்க பாயாசம் பாருங்க. எனக்கு தெரியாது. ஓகே அம்மாவை தெரியா சரி அம்மாவை தெரியுது சில தெரியா இருக்கும். மிதோடி நீ அடியா என்னடா ஹர்ரா ரெண்டு எடுத்து நாய்களை மடிக்கிறேன். 4 விரல் அடிக்குது எனக்கு 4 விரல் இது அடிப்பியா? வித்தக்காரரை கேடா பையா அந்த அடிக்க வாங்குறா ரெண்டு ரோஜ் போட்டு நாக்குகளை மடிக்கிறேன். 4 அடிச்சோம் வரும் வரும் பதிலடா வரல இந்த வரல வைக்கல் இந்த விரல் எடுத்து நாக்குகளை நமக்கு வர அம்மாவுக்கு வராது. அடி அப்பதான் அப்பா காது அடிச்சுது எனக்கு. வருண்டா நீ அடிக்கிறேன்டா முதலடி வரீங்களா இப்போ ரெண்டு பேரில் கொஞ்சம் விட கொடுக்கும் என்னடா. ஓ நாக்கு 2 மாடி போய் கீழே இருக்கணும். பா கொஞ்சம் நான் அடிக்கணா வருதில்லை வருதில்லை 2 இதில் தானே நாக்கு மடிக்கிறேன். பெரிய கீழாவோட அதுவாய் நீ அடிப்பேரா. ஓகே இது இந்த செடி சரி இதில் நான் சொத்தம் ரதியம்மா சொத்தம் என்ன பாடுற? என்ஜிவன் பாடுது. என்ஜிவன் பாடுது அதுவும் பரவாயில்ல. டேய் இந்த விஷயமா வச்சு சரி இவ்வளோதான் தெரியும். நீ ஐயா பாட்டு படியா வந்தல வரும் வரும் வரும். ஒரு ஜீவன் தானா அதான் காட்டிலே பூங்காட்டிலே. ஓகே சூப்பர் சூப்பர் கைதட்டு 2 பேரும் வந்து விட்டு கொடுத்தாங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ரதியம்மா ஓகே ரதியம்மா இப்போ மிசில் பாட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதா இப்போ நாயமா குறைச்சான் அவன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது செஞ்சு வித்தியாசமான டேலண்ட காட்டுங்க நீங்க. மயில் கத்துற சாய தங்கத்துற பிள்ளை ஓ அது பூனையா பூனை 2 கத்தும் கடகம் பூனை கத்துற ஆடு கத்துறது பூனமா காத்து மிதுவாக பூனமாய் வருது இல்லைண்ணே. அது சீர்றது தெரியுமா? அப்போ வருது இல்லை பூனை வருது இல்லை. சில பூனோட அந்த சாயா கடுவ முடியும் சாயா தெரியுமா அது கொஞ்சம் இப்போ எடுத்து காத்துவில்லை பூனை கத்தியா ஜானே கத்தியா ஜானே சனவத்தில் இல்லை பூனை மாதிரி
எப்படி அது ஓகே சூப்பர் 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 ஓகே அதான் மாடு மகது ஓகே 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 சனது இல்லை அம்பா வருத்தக்கார மாடு அம்மா அதுக்கா ஐயோ அம்பா 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 ஓகே கையாடுங்க அவன் பிடிச்ச முயற்சி ஓகே இப்போ மிது ஏதாவது செய்யுங்க இப்போ என்ன ஆடு ஆடு ஓகே ஆடு ஓகே தம்பி அல்லாகிறா அல்லாகிறா கதை கதைங்கண்ணா சூப்பர் 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 நான் ஓட்டது தெரியுது கட்டோனி ஆட பிடிக்கிறதுக்கு சரி அம்மா அம்மா ஓ நான் எப்படி கத்து ஓடா ஆடுமா கதை நீங்க ஓடா பரவாயில்ல பா ஆடு மாதிரி ஆடு அப்படித்தானே கத்துறேன் ஆடுவாதுமா அட மேனது ஓ மே மே இப்படி ஆடுவாத்துற நான் கொண்டா கத்துறேன் முதல்ல மே 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 சரி ஓகே ஓகே சூப்பர் 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 மாடு சரியா ராத்திரி சரியா ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆடு மாதிரி கத்தியாச்சு நாய் மாதிரி கத்தியாச்சு பூனை மாதிரி கத்தியாச்சு வேறு என்ன கத்துனேன் மாடு மாடு மாதிரி கத்தியாச்சு சரியா அடுத்து வந்து கோழியா ஓகே அப்போ அம்மா வச்சு வந்து சாப்பிடணும் கோழி மாதிரி ஆ கொக்கரக்கோ 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 கொக்கொக்கொக்கொக்கொக்கொக்கொக்கொ என்னடா சாப்பாடு கேட்கறது கண்டு சாப்பாடு கேட்கறது நான் போனா சரி ஆ சரி ஓகே 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 ஆ ஓகே இப்போ சனு சூப்பர் 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 வாத்துடா வாத்துடா ஏதாவது இதான் முட்டை விட்டு ஓடியாதுரா
ஓகே சரியா காலண்டாப்பா இதுக்கு மேலே கதை தொண்டை நல்லா போயிடும் ஓகே இதில் பார்த்துருக்கா நம்ம கத்த நாய் ஓட்டத்துல களப்படி போறோம் இங்கே வரோம் அங்கே வரோம் கோழி வந்து தோல் ஆடு வந்து பிடிக்கிறதுக்கு ஓகே மகளே உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக வந்திருக்குமே எல்லாமே உள்ளடங்கடாக வந்திருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்ன பிடிச்சிருந்தா அந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இனி மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் பாய்